श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सती गुणतिपर्यन्ताय जराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுபாஷித நிதியில 8வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரதிபன்ன வாமதிருஷ்டி தனைவ கச்சதி சமன்னதோ விதிகம் பதனம் அதிகம்ய சமயே பரிகாச ததாவகோ பவதி என்பதாக இந்த 8வது ஸ்லோகம். இதுக்கு மேல இந்த வாரியான அர்த்தங்கள், அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள், இதுக்கப்புறமா இதுல பல பல விதமான அர்த்தங்கள்லாம் சொல்லலாம் என்பதெல்லாம் பார்ப்போம். இதுல முதல்ல சொல்லச்சே ஒருத்தவங்க ஒரு நல்ல படிப்பினாலேயோ இல்ல பிறராலே போற்றப்படும் நிலையில இருப்பதனாலேயோ பணத்தாலேயோ ஆச்சாரத்தினாலேயோ தான் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிறவனாக இருந்து அப்படி இருக்கச்சே அவனுக்கு ஒரு வக்கரமான ஒரு புத்தி வந்ததுன்னாக்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஒரு தப்பு காரியம் பண்ண முடியாத ஒரு நிலை வந்ததுன்னாக்க எல்லாராலையும் பரிகாசிக்கப்படுபவனாக ஆவான். ஆகையால இவ்வளவு பெரியவனா இருந்துட்டாக்கா இப்படி ஒரு தப்பு காரியத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவா. சாதாரணமா பண்ற தப்பு காரியத்தை காட்டிலும் இப்படி இருக்கிறவா, ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவா பண்ற தப்பு காரியத்தை பார்த்து எல்லாருமே பரிகாசம் பண்ணுவாங்க என்பதாக சொல்லி சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமும் சொல்லி சொன்ன. இது ஒரு பெண்மணி தன்னுடைய அழக நினைச்சுட்டு கர்வத்தோட இருந்தாள்னாக்க ஒரு கால விசேஷத்துல அந்த அழகுக்கும் ஒரு சாய்வு ஏற்படும், அதுக்கும் ஒரு குறை ஏற்படும். அப்ப எல்லாராலையும் பரிகாசம் பண்ண தகுதி, இத்தனை வரைக்கும் நீ கர்வமா இருந்திய இப்ப எங்க போச்சு என்று எல்லாராலையும் பரிகாசம் பண்ணும் நிலைங்கிறது ஏற்படும்ன்றது ஒரு திருஷ்டாந்தமா சொன்னார். இதுக்கு பல அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டார். இதுல வராக அவதாரத்துக்கு கூட விசேஷமா சொன்னார், ஒரு அவதாரமா சொன்னார். மேரு கனகனாயதே குவாபி கல்பாந்த வேஷந்தே குரதட்சிணை என்றெல்லாம் சொன்னபடியாக வராகமூர்த்தி என்ற பெரிய ஒரு திருநாமம் மூர்த்தி அவ்வளவு பெரியவரா இருக்க. அவர் அந்த திருமேனியோட அந்த வராகமூர்த்தியாக இருக்கச்சே மகாபிரளய காலத்துல இருக்கக்கூடிய சமுத்திரம் கூட அவருடைய குழம்பு தாண்டி போலையாம். காலில் கீழ் பாகத்துக்கு குழம்புன்னு பேரு. சில ஜந்துக்களுக்கு வச்சு சுவாபாவிகமாகவே மாடு, ஆடு, மான் இவைகள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கச்சு அந்த முள்ளு கல்லெல்லாம் அதுக்கு தைக்காது இருக்க மாதிரி அதுக்கு குழம்புன்னு ஒரு கீழ் பாகத்தை சொல்லி குதிரைக்கெல்லாம் இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு போறத இதெல்லாம் அந்த குழம்பு தான் சொல்றது. அந்த குழம்பு பாகம் கூட மறையிலையா அவ்வளவு பெரிய திருமேனி அந்த மகாபிரளய காலத்துல இருக்கிற சமுத்திரம்னு சொன்னார். பிரதிபன்ன வாம திருஷ்டின்னு சொல்லச்சே அந்த பெரிய பிராட்டியார் இடத்துல, பூமி பிராட்டியின் இடத்துல ஒரு பிரீத்தி விசேஷத்தினால இவ்வளவு பெரிய திருமேனியோட இருந்தா கூட பதனம் அதிகம்யான்னு பாத்தாளத்துக்கு போய் லீலையோ தரத்தை மகிழ்னை அந்த பூமி பிராட்டிய அழைச்சிட்டு வந்த விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தினால நாம சொல்லலாம்னு சொன்னார். ராவணபரமாக இதை சொல்லலாம்னு ஒரு விஷயம். ராவணபரமா சொல்றதுன்னாக்கா என்னன்னா, பிரதிபன்ன வாம திருஷ்டி பதனம் அதிகம்யான்னு ராவணன் எவ்வளவோ உயர்ந்த நிலையை அடைந்தான். கஷ்டத்தை சமுன்னதோ அதிகம்னு சொல்லி
அந்த சிவபெருமானிடத்துல தபஸ் பண்ணி அவரிடத்துல இருந்து ஒரு பல வரன்களை பெற்றான். பிரம்மாவிடத்துல இருந்து வரன்கள் பெற்றான். இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் கூட ஜெயிச்சு தேவலோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இங்க இருக்கும்படியாக பண்ணான். தன்னுடைய தம்பியாகவே இருந்தா கூட குபேரன் இடத்துல இருந்த புஷ்பக விமானத்தெல்லாம் தன்னிடத்துல இருக்கும்படியாக பண்ணா. இவ்வளவு பெரிய பிரசித்தியோட இருந்தாலும் கூட சமன்னதோபி அதிகம் சமன்னதோபி இப்படி பணத்தினாலையும் பராக்கிரமத்தினாலையும் புகழ் பெற்றவனாக இருந்தாலும் கூட பிரதிபன்ன வாம திருஷ்டி லோகபாலர்கள் என்று கருதப்படுகின்ற இந்திரன் வருணன் முதலியவர்களுடைய மனைவிமார்களிடத்துல தவறாக நடக்க ஆரம்பித்தானாம். வருண கன்யா என்று சொல்லப்படுகிறது. அந்த வருண கன்யா இந்திரலோகத்துல இருக்கிறவர்கள் இந்திராணி முதலியவர்களிடத்தெல்லாம் தவறாக நடக்க ஆரம்பிச்சதுனால பார்த்தாலும் அதிகம்ய அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. பபாத்த சந்தனாத்மம் விருத்ரோ வஜ்ரகதோ எத்தான்னு அந்த ராமகிரான் அடித்த பானத்தினால விருத்ராசுரன் வஜ்ராயுதத்தினால அடிபட்டு வீழ்னு கீழே விழுந்த மாதிரி அந்த பெரிய தேர்ல இருந்து ராவணன் கீழே விழுந்தான்னு சொல்ற. பிரதிபன்ன வாம திருஷ்டி பதனம் அதிகம்ய அதிகம் பதனம் அதிகம்ய என்பதாக சொல்ற. அங்க சொல்லச்சே ஒரு விஷயம் சொல்ற. ராமாயணத்துல சில பேர் சில ரொம்ப ரொம்ப கொடுமையான தவறுகள் செய்தவர்களாக இருந்தாங்கனாக்க அவளுக்கு தண்டனையும் கொடுக்கணும். இந்த தண்டனையில மிக உயர்ந்த தண்டனைன்றது, அதாவது இதுக்கு மேல தண்டனை கிடையாதுன்னு சொல்ற அளவு சொல்லக்கூடிய தண்டனைன்றது இதுதான், மரண தண்டனை தான். உயிர் ஒரு முறைதான் போகும். இந்த சரீரத்தை விட்டு உயிர் போறதுன்றது இவன் பண்ணின ஒவ்வொரு தப்புக்கும் அத்தனை மாட்டி தூக்கு போட்டா கூட தப்பு இல்லை. அவ்வளவு தப்பு பண்ணிருக்கான். ராவணனோட யுத்தம் பண்ற பெருமாள் அப்போ ராவணனுடைய தலைகளை பானத்தால கீழே விழும்படியா பண்ற. மறுபடியும் முளைச்சோம். மறுபடியும் அதை வெட்டி சாய்க்கிறது. அதனால இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு பெண்மணி பதிவிரதா ஸ்திரீ ஒத்திய இடத்துல அபச்சாரப்பட்டிருந்தாலே அதுக்கே அவன் சிரச்சேதம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பாப்பம் பண்ணினோம்னா போயிட்டான். அதுக்கு தண்டனை சிரச்சேதம் பண்ணும். ஒரு பதிவிரதா ஸ்திரீ அபச்சாரப்படலாம். நூற்றுக்கணக்கான பதிவிரதா ஸ்திரீகள் அபச்சாரப்பட்டது. அதனால 100 முறை அவன் தலையறுத்தான். இதுக்கு ஜெயில பார்த்தோம்னாக்க இரட்டை ஆயுள் தண்டனை, இரட்டை மரண தண்டனை இப்படி எல்லாம் கொடுப்பான். இரட்டை மரண தண்டனைன்னா 2 வாட்டி போட முடியுமா? நான் ஒரு வாட்டி போயாச்சுன்னா போயாச்சுதான், பிராணம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். 2 வாட்டி ஆச்சு. அப்பேற்பட்டதுன்றது கொடியது, அவ்வளவு கொடியதுன்றது தெரியப்பட்டிருக்காங்க. இப்ப பிரதிபன்ன வாம திருஷ்டி இவன் எவ்வளவுதான் பணத்தினாலையும் பராக்கிரமத்தாலையும் புகழுடையவனாக இருந்தாலும் கூட பதனம் அதிகம்ய இன்னும் சம்ரஷ்டா அமராக சிதகாசினான்னு சொல்லுங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா பரிகாசத்தை அடைகிறார்கள்னு சொல்ற. பதனம் அதிகம்னு சமயே பரிகாச ரசாவகோ பவதின்னு சொல்லி
பரிகாசம் பண்றாங்க. மனுஷியம் பரிகாசம் பண்ணா கூட பரவாயில்ல, அங்க சூழ்ந்து இருக்கிற குரங்கெல்லாம் கை கட்டி சிரிக்கலாம். அப்பா ஓணும் ராவணா ஓணும் ஓணும் ஓணும், நீ பாரு, நீ 100 தலை வந்தாலும் 100 தலையும் அரசு எரிஞ்சுட்டே இருப்பாரு, ரத்தம் சிரட்சேகம் பண்ண கேட்பாரு, நீ தொழில்னு கீழே விழுந்துட்டியோ இல்லையோ, இதை பார்த்த உடனே தேவர்கள் தான் சந்தோஷப்படுறான்றதெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை, அது சாதாரண ஒரு பெரிய காரியத்தை பண்ணலாம். இது ஒண்ணுமே தெரியாத குரங்கு, இந்த பக்கத்துல இருக்கிற குரங்கெல்லாம் கை கட்டி சிரிக்கலாம். பார்த்தோன்னா புத்தி கம்மிய என்பதாக இது ஒரு அர்த்தமாச்சு. இன்னொரு அர்த்தம் ஒரு விஷயத்தை பத்தி, கிளியை பத்தி சொல்ற ஒரு விஷயம். சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்றதுனால அதுக்கப்புறமா பார்க்கலாம். அதாவது சங்கல்ப சூரியோதயத்துல கடைசியில 10வது அங்கத்துல சொல்லி சொல்லணும். அதுல மகாமோகன்லாம் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச பிற்பாடு சங்கல்பம் தனக்குள்ள சொல்ற. இப்போ இந்த இடத்துல சங்கல்பம் சொல்ற வார்த்தையை பத்தி தான் சொல்ல போறோம். நிரபாய முக்கியராகம் நிஜபட்ச ஹரிதத்வம் குணபஞ்சரஸ்திதம் த்வாம் சுகமிவ மோட்சாமி திவ்யகதி யோக்யம். இந்த புருஷனுக்கு சங்கல்பம் சொல்லுச்சு, எம்பெருமானுடைய அனுகிரகம் கணக்கு இருந்துட்டுனாக்க எதை வேணா சாதிக்கலாம். இப்ப எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு, அதனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்றேன். அந்த கிளிய கூட்டுல இருந்து விடுவித்து அது சுயமா பறக்க சொல்றது, எப்படி வேணா பறக்கலாம்னு சொல்லி பண்றது இருந்துட்டு இருக்க, அதை நான் உனக்கு பண்றேன்னு சொல்லி சொல்றது. நிரபாய முக்கியராகம் நிஜபட்ச ஹரிதத்வம். நீயும் கிளி மாதிரி இருந்துட்டு இருக்க, முக்கியராகம் அழிவில்லா, ஆத்மான்றது அழிவில்லாததாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால ஹரிதத்துவம்ன்றது நம்ம பட்சத்துல இருந்துட்டு இருக்கு. ஹரிதத்துவம் ஹரிதத்துவம்னு 2. ஹரினாக்க பெருமாள், அந்த பெருமாளுடைய தத்துவம், பெருமாள் தான் பரமபுருஷனாக இருக்கின்ற ஒரு சொல்லுமையை கொண்டு சொல்லி சொல்றது. இந்த ஹரிதத்துவம் பெருமாளை பரம தத்துவமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கிறது, இந்த ஜீவன் இருக்கிறது, புருஷன் இருக்கிறது அர்த்தம். கிளி விஷயத்துல சொல்லச்சே என்னன்னா ஹரிதத்துவம், ஹரிதம்னா பச்சை, அந்த உன்னுடைய ரெக்கையில பச்சைன்றது இருந்துன்றது. அதே மாதிரி முக்கிய ராகம்னு சொல்லச்சே கிளிக்கு முக்கியமாக இருக்க முகத்துல சிகப்பா இருக்கு, ராகம்னாக்க சிவப்புன்னு அர்த்தம். கிளி முகத்துல இந்த கிளி மூக்கு சேப்பா இருந்துருக்கும். இவனிடத்துல முக்கிய ராகம்னாக்க, ராகம்ன்றது பகவான் இடத்துல பக்தி இருக்கு, அதை போய் இந்த இடத்துல சொல்லி சொல்றாரு. ஆகையால இது பிரச்சனை. இப்போ ஒரு புருஷனை கிளிக்கு சமானமா ரூபணம் பண்ணி புருஷன் எம்பெருமான் இடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கான். ஹரிதத்துவம்னு சொல்லச்சே ஹரி ஆகிற தத்துவம், அந்த தத்துவத்துல ஈடுபாட்டோட இருந்துருக்கிறவனாக இருந்துருக்கான். அந்த பட்சத்துல இவன் இருந்துருக்கான். கிளிக்கு முகம் சேப்பா இருந்துருக்கு, முக்கிய ராகம். 2 பட்சங்கள், 2 இறக்கைகள், அது உடம்பு, அது இறக்கையால மூடிச்சா அது பச்சையா தான் இருக்கு போறது. அது ஹரிதத்துவன்றது பச்சைன்றது அந்த இடத்துல இருந்துருக்கு. குணபஞ்சரஸ்தம் துவாம் சுகமிவ மோட்சயாமி. குணபஞ்சரஸ்தம், பஞ்சரஸ்தம், பஞ்சரம்னாக்க கூடு,
அந்த கூடுல இருந்துட்டு இருக்கிறது. கூடுனாக்க பஞ்சரம்ன்றது இதுக்குன்னு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற சிறை, அதன் கூடு கிளிய வளர்த்து அது உள்ள வச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கூடுன்னு பேரு. அதுல பஞ்சரம்னு சொல்லி குணபஞ்சனஸ்தம் அப்படின்னா குணம்னு கயிறு. இப்ப அந்த காலத்துல கயிறாலேயே கட்டி ஒரு கிளி எல்லாம் வளர்ப்பதற்காக ஒரு இது கொஞ்சம் வச்சிருப்பா, ஒரு கூண்டு மாதிரி கொண்டு வச்சிருப்பா. அதுக்குள்ள அந்த கிளி இருக்கும். இப்ப இந்த சம்சாரம்ன்றது சத்வரஜ தமஸ் ஆகிற குணங்கள். நமக்கு இந்த உடம்பே ஒரு சிறையாக இருந்திருக்கு. இந்த சிறையில குணமயமான உடல், இதுவே சம்சாரம். இந்த சிறையில இருந்து வெளில வந்துட்டோம்னாக்கா இதுதான் திவ்ய கதி. கிளிக்கு என்னன்னா அதுதான் திவ்ய கதி. திவ்ய கத்தின்னா ஆகாசத்துல போறது. இப்படி கிளிக்கும் இந்த இடத்துல சொல்லலாம், ஒரு விசேஷம் சொல்லலாம்னு சொல்ற கிளிப்பற்றத்துல வச்சுட்டு சுகம், கிளி, அப்புறமா கருடம், அதே மாதிரி இன்னும் சில பட்சிகள்லாம், கழுகு போன்ற பட்சிகள்லாம் பிரதிபன்னா வாம திருஷ்டிக்கு அது பார்க்கணும்னா ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். அது என்ன பண்ணும், அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. பிரதிபன்ன வாம திருஷ்டி சமுன்னதோப்யதிகம். அந்த சமயத்துல அது சந்தோஷத்தை உண்டு பண்ண தீகம் சிரசி நமனவான் அப்படின்னு. இப்ப அந்த கிளி கூட்டுல இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் அது அந்த கூட்டுல இருக்கச்சே வரவாள் எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு ஏழனும் சுவாமி தாசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்துருக்கு. அந்த கூட்டுல இருந்து அவுத்து விடுவா சில சமயத்துல. சமயே பதனம் அதிகம்ய. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த கயர்ல காலில் ஒரு கயிறை கட்டிவிட்டு அந்த கிளியை சஞ்சரிக்க விடுவா. சஞ்சரிக்க விட்டா அது பாட்டுக்கு அதுக்கு தெரியாது. என்னன்னா தனக்கு காலில் கட்டியிருக்கு, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் தன்னால போக முடியும், இதுக்கப்புறம் தன்னால போக முடியாதுன்னு தெரியாது. அதனால அது என்ன பண்ணும், தன்னை கூட்டலேருந்து விடுவிச்சுட்டான்னு நினைச்சிட்டு அந்த கிளி மேல பறந்து போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுன்னா, இந்த கயிறு கட்டியிருக்கிற கயிறு எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு அது பிடிச்சி இழுத்த உடனே அது தொகையில கீழே விழுக்கும். அது கீழே விழுந்துட்டோம்னாக்க பரிகாசோ. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவனுக்கெல்லாம் அது ஒரு சிரிப்பா இருக்கு. இது போச்சு பாருடா, இது சொப்புன்னு கீழே விழுந்துட்டு பாருன்னு இது ஒரு பரிகாசமாக ஆறுதாக இருந்துருக்கோம். இது சம்சாரத்துல நாம இருக்கச்சே கூட நாம கிளி மாதிரிதான் நாம இருந்துட்டு இருக்கோம். அப்பப்போ சில சமயங்கள்ல நமக்கு எண்ணம் ஏற்படுறதுக்கு நாம இன்னும் சுதந்திரமா இருக்கோம், நம்மளாலேயே எல்லா காரியமும் செய்யப்படுகிறது, நாம தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் என்றெல்லாம் ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஆனா ஈஸ்வர சங்கல்பத்தினால நடக்கிறதுன்ற ஒரு புத்தி நமக்கு இல்லாத யாரானா ஒருத்தர் நம்மளாலேயே எல்லாம் நடக்கிறதுன்னு நினைச்சிட்டு மேல மேல பறந்து போனான்னாக்க அந்த கயிறுனுடைய ரேடியஸ் மாதிரிதான் இருக்கும். அது சில பேருக்கு கொஞ்சம் கிட்ட மாடு கட்டுறதுக்கு அப்புறம் மெய்காப்புக்கு அப்புறம் மாடை கட்டுவா. கட்டினாக்கா அது எல்லாம் ஒன்னா அந்த கயிறு எவ்வளவு நீளமோ அவ்வளவு தூரம் நீளம் இருக்கக்கூடிய ஒரு வட்ட பாதைக்குள்ள அது சுத்தி வரலாமே தவிர அது தாண்டி அதால போக முடியாது. அது தெரியாத அது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அண்ணன்ட்ட இருக்கிற இடத்துல கூட தான் மேயெல்லாம் நினைச்சிட்டு அது போய் பார்க்கும்.
அது போனா அது மாடெல்லாம் விழுந்தான்னா அது கீழே சட்டுன்னு விழாது, கயிறுனாலும் விழாது. இதே கிளினாக்கா பட்டி அது ரொம்ப அவ்வளவு சக்தி வாய்ந்தது இல்லாததுனால இது மேல பறக்க ஆரம்பிச்சதுன்னா அது பெண்ணும் பிறந்தான் ரொம்ப தவிர வேற வழி கிடையாது இதுக்கு. அந்த மாதிரி நாமளும் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கச்சு கஷ்டத்தை பிரதிபன்னா வாம திருஷ்டிக்கு, இந்த சம்சாரத்துல இருக்கச்சு எவ்வளவோ சுகத்தை அனுபவிக்கிறோம். நாம் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறோம். நிறைய பேர் எல்லாரும் நினைச்சுக்கலாம் நமக்கு வர சுகம் மொத்தம் நம்மளுடைய உழைப்பினால ஏற்பட்டது, நாம வாசிச்சோம், நமக்கு வேலை கிடைச்சது, நாம உழைச்சோம், அதனால இந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறோம்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியா இந்த சம்சாரத்துல சுக அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சுதந்திரமானது இல்ல. ஈஸ்வரன் நமக்கு இவனுக்கு இப்படி எல்லாம் இருக்கட்டும்னு பெருமாள் கொடுத்திருக்கேன்ற அந்த பாவம் இல்லாமல் எல்லாமே நமக்கே வந்துருத்தோன்னு நினைச்சுட்டு ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா, ஒரு லெவல்ல போனோம்னாக்கா ஓரளவுல போன பிற்பாடு கடைசியில அந்த கயிறை பிடிச்சி இருக்கிற மாதிரி பெருமாள் இழுத்துருவே எழுத்தான் தொகையில கழகம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மனசுல படிய வேண்டிய ஒரு விஷயம். நாம ஒவ்வொருத்தரும் நாம இத மனசுல நினைச்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவாதந்திரியமும் நமக்கு வரக்கூடிய ஒரு அனுபவமும் இந்த லௌகிகமான அனுபவமாகட்டும் பகவத் அனுபவமாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் ஏற்பட்டதே தவிர என்னால வந்துடுத்தோன்னு யாரும் நினைக்க கூடாது. அப்படி யாராலும் ஒருத்தன் என்னால வந்துடுத்தோன்னு ஒருத்தன் நினைச்சாருனாக்கா பட்சி காலில் கட்டி பறந்து போய் ஒரு தூரத்துக்கு மேல போக முடியாத போய் வெள்ளு கீழே விழற மாதிரி நாமளும் கீழே விழ சன்னிவேசம் வந்துடும். அப்போ பரிகாசத்துக்கு பிறருடைய பரிகாச நாள் வரைக்கும் எப்படி எல்லாரும் இருந்தா, எப்படி எல்லாம் கர்வமா இருந்தா, இன்னைக்கு இவர் எப்படி இருக்கான்னு பாத்தியான்னு ஒரு பரிகாசத்துக்கு உட்படுபவர்களாக ஆயிடுவோம். கம்ய சமயே பரிகாசவோ பவதி. இதெல்லாம் சுவாமி தேசிகன் எதுக்காக சொல்லிருக்கேன்னா, உபதேசம் பண்றது சுலபம் சொல்றேன், பின்பற்றுவதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. யாருக்கு வேணா நம்ம உபதேசம் பண்ணிட்டு போயிடலாம். யாருக்கு உபதேசம் பண்ணவர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணமோ அதை நாம அனுப்பிச்சு காண்பிக்கிறது இருக்க, அதுதான் ஆச்சாரியனுக்கு எந்த ஆச்சாரத்தை சிரேஷ்டான்னு. அதோடு மாத்திரம் இல்ல, ஸ்வயம் ஆச்சாரத்தை எஸ்மாத்துன்னு தானும் அதை அனுப்பிச்சு காண்பிக்கிறது இருக்க. அப்படியே பண்றானோ அவன் தான் ஆச்சாரியனான. ஆகையால லோக்கத்துல நம்மதான் எல்லாம் பண்றோம்னு ஒருத்தர் நினைச்சிருந்தாருனாக்கா கடைசியில வந்துட்டு பதனம் தான் கீழே விழத்தான் மிச்சமாக்குமே தவிர பகவத் சங்கல்பத்துல நாம இருக்கோன்ற எண்ணம் இல்லாத போயிட்டோம்னா எல்லாராலையும் பரிகசிக்க தகுந்தவனாக அவன் ஆயிடுவான்னு அர்த்தம். இவங்க திருஷ்டாந்தம் சொல்லிருக்க, தனைவ கஷ்டத்தை சமுன்னதோக்கின்னு திருஷ்டாந்தத்தை சொல்லியிருக்க. ஏற்கனவே முதல்லயே நான் சொல்லிட்டேன், பெண்களுடைய கொங்கை போலன்னு சொல்லிட்டேன். அந்த காட்டுல இங்க இன்னொரு விதமான ஒரு அர்த்தம், அற்புதமான அர்த்தம் சொல்லி அது லௌகிகமா இருந்ததுக்கு இங்க ஸ்ருதி பிரதிபந்தமான அர்த்தம் சொல்லி சொல்றேன். ஏஷஸ்தனைவா வலம்பதே சேந்திரயோனிகி யஸ்ராசௌகே சாந்தோ விவர்த்ததே வியபோஹ்யதீர்ஹகபாலே கோரித்யக்னோ பிரதிதிஷ்டதி. இப்படி எல்லாம் ஸ்ருதி எல்லாம் சொல்லிருக்கு. இப்போ ஏஷஸ்தனைவா வலம்பதேன்னு சொல்லச்சு நம்மளுடைய ஹிருதயம் இருக்க, இது எப்படி இருக்கு என்று கேட்டா
நாம என்னன்னு ஹிருதயத்தை பார்த்திருக்கோமா? பார்த்ததில்லை. இப்ப இந்த ஆధుனிகமா இருந்தால் கூட ஹிருதயத்தை கையில வச்சுட்டு இதுதான் என் ஹிருதயம், இந்த கையை பாக்குற மாதிரி, கண்ணை பாக்குற மாதிரி, காதை பாக்குற மாதிரி இது என் ஹிருதயம்னு கையில எடுத்து வச்சுட்டு ஒரு வஸ்துவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஹிருதயத்தை நம்மளால பார்க்க முடியாது. இப்ப நம்மளால பார்க்க முடியாத ஒரு ஹிருதயம், அந்த ஹிருதயம் எப்படி இருக்குன்றதுக்கு வலம்பதேன்னு சுருத்தி சொல்றது. இந்த பெண்களுடைய கொங்கை போல அந்த ஹிருதயம் இருந்துருக்கான். அதாவது இந்த ஆகாரத்துல கஷ்டன ஹிருதய கமல கோஷம், ஹிருதயமாக கமல கோஷம் இருக்கு. ஒரு தாமரை முட்டு இப்படி கவுந்து இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஹிருதயம் இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல பிரதிபன்ன வாம திருஷ்டி பிராப்த பிரதீபவர்த்தி நயனஹா. அதாவது தன்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள இருந்துருக்கிற எம்பெருமானை அனுபவிக்க தகுந்ததான ஒரு மானசிகமான ஒரு நிலைப்பாடு உடையவன் இருக்கானே, அவனை தான் சொல்லி சொல்ற பிரதிபன்ன வாம திருஷ்டி. இங்க திருஷ்டிகின்றது பார்வைன்னு அர்த்தம். இப்ப இந்த கண்ணால பார்க்க முடியாது ஹிருதயத்தை. ஆனா ஹிருதயத்தை ஸ்ருதிகளை கொண்டு ஹிருதயம் எப்படி இருக்குன்றது தனைவாவலம்பத்தைன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால எப்படிப்பட்டதாக ஹிருதயம் இருந்துருக்கு, தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, வேற வேற திருஷ்டாந்தத்தை ஒவ்வொன்னு சொல்லி சொல்ற. இப்படி அந்த ஹிருதயத்துல எழுந்தருள் இருக்கிற, ஹிருதயத்துக்குள்ள எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானையும் தெரிஞ்சவனாக ஒருத்தனாக இருந்திருக்கான். சமுன்னதோபி அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பகவான் அவனை யோகமார்க்காது, அந்த யோக மார்க்கத்தினால தியானம் பண்ணுச்சு. எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, யோக மார்க்கத்துல தியானம் பண்ணலன்னா இப்படி கவுந்து இருக்கிற ஹிருதயத்தை அப்படி நிமித்தி அந்த ஹிருதயத்துக்குள்ள, ஹிருதய கமலத்துக்குள்ள அந்த ஒரு வெற்றிடம் இருந்துருக்கு. அந்த வெற்றிடம் தான் பரமாத்மாவாக இருந்துருக்கு. அந்த வெற்றிடம் இதுதான் தகரம் தகரம் விவாகம் பரவேகே ஸ்வரூபம் புண்டரீகம் புறமத்திய சங்கஸ்தம். இந்த புண்டரீகமாக இந்த ஹிருதயம் இருந்துருக்கு, புண்டரீகத்தானத்தில் இருந்துருக்கு. புறமத்திய சங்கஸ்தம் இதுவே ஒரு நகரம் மாதிரி. அந்த நகரத்து உள்ளுக்குள்ள பேஸ்மென்றது ஒரு வீடு, வாசஸ்தானம். அந்த இடத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கன்றது ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்துல பெருமாள் எழுந்தருள். இப்படி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறத தியானம் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு சாமர்த்தியம் இருந்துட்டோம்னாக்க, அப்போ பரிகாசேன பரிதகா விகாசேன ரசாவா, எல்லா பக்கத்திலையும் ஒரு விகாசம் ஏற்படுறது, ஞான விகாசம் ஏற்படுறது. அது ரசாவா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்த ரூபமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த எம்பெருமான பகவத் தியானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக ஆகிறதுன்னு இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தத்தை சொல்லி சொல்ற, பிரதிபன்ன வாம திருஷ்டி. இங்க முராரி கவின்னு ஒரு பெரிய கவி இருந்தான். அந்த கவியினுடைய ஒரு விசேஷம், அவனுடைய அர்த்தம் ரொம்ப ரொம்ப இதுவா இருந்துருக்கு. அதை சொல்லி சொல்ற, அந்த சிவன் அர்த்தநாரீஸ்வரனாக இருந்துருக்கான். வாம திருஷ்டிக்கு வாமம்ன்ற இடது பக்கம், இடது பக்கத்தை, தன்னுடைய இடது பக்கத்தை பார்வதிக்கு கொடுத்தான். பார்வதி கொடுத்த பிற்பாடு சரி பாதியா இருக்கு. இந்த கண்ணு, இடது கண்ணு இருக்க, அது பார்வதியினுடைய கண்ணாயிடும். இந்த பக்கம் முழுக்க முழுக்க பெண்மை,
இந்த மார்பகங்களோ இதுவோ எல்லாமே ஒரு பெண்ணுருவா ஆயிடும். இந்த பக்கம் முழுக்க முழுக்க புருஷ ரூபமாக ஆயிடும். இப்போ அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியாக இருந்துட்டு இருக்கு. இப்போ இப்போ ஒரு பாதியினால உயர்ந்த தன்மை அடைந்தனாலும் கூட இப்போ இதுல இந்த புருஷனுடைய பாதி இருக்க, புருஷ ரூபத்துல இருந்துருக்கிற இந்த பாதி இருந்துருக்க, இது தாழ்ந்து இருக்கு. அதே மாதிரி பார்வதி ரூபத்தினுடைய ஒரு பாதியும் இருக்கு, அது கீழே விழுந்திருக்கு. பார்வதியினுடைய தோழிமார்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது என்னடா இது இப்படி ஒண்ணு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுக்கு இன்னொரு அர்த்தநாரீஸ்வரர் பொம்மைய பண்ணி அது கொண்டு இப்படி இருக்கா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் வேடிக்கையா பேசுறதாக சொல்றதுன்னு சொல்றேன். கஷ்டித் ருத்ர தேகா அந்த ருத்ரனுடைய சரீரம் பிரதிபன்ன வாம திருஷ்டி ஸ்தானம் பார்வதியினால ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்திருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா சமுன்னதோபி ஒரு அர்த்தாம்சம் உயர்ந்ததாக இருந்திருக்கு. அதாவது மேல தலை இருந்திருக்கு, எல்லாம் ஒரு பக்கம் மேல இருந்திருக்கு. அனந்தரம் பதனம் அதிகம். இன்னொரு பக்கத்துல பாத்துக்கோனாக்க அது உடம்புனாக்க ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் தாழ்ந்து இருந்தா அது நல்லா இருக்குமான்னு அது உடம்பு விபக்த சம விபக்த அங்க திலீபனை பத்தி சொல்ற காளிதாசன் சொல்றாங்க. அவன் நீண்ட கைகளோட இருந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் அவனுடைய தோற்றத்தை சொல்லிட்டு கடைசியில சொல்ற ஒவ்வொரு அவயவங்களுக்கு ஏற்ப மீதி அவயவங்களும் இருந்தன. அப்படி இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ஒரு ஆஜான் பாபுவா பெரியவனா இருந்தானா அந்த கைகள்லாம் நீளமா இருக்கணும், காலெல்லாம் நீளமா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு சில பாகங்களுக்கு மாத்திரம் வேற வேறையா இருந்ததுன்னா நல்லா. இப்ப என்னாச்சு, ருத்ரனுடைய சரீரத்துல ஒரு பாதி மேல இதுவா இருக்கிறதாகவும் இன்னொரு பாதி தாழ்ந்ததாகவும் இருக்கிற அப்படின்னால அந்த தோழிமார்களுக்கு பிடிபடலை. அதனால சரின்னுட்டு இதே மாதிரி ஒரு சரீரத்தை தானே ஒரு பொம்மையை கல்பிச்சு அதுக்கப்புறமா அதுல இருந்து தாமும் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிறான்னு இது ஒரு விதமான அர்த்தம் இருக்கு. ஏதஸ்யாம் ஹி துஷாரபூதரசிரஸ்தீம்னி பிரியார்த்தேன ச வேணார்த்தேன ச தாத்ருஷே பசுபதோ விருத்தேர்த்தநாரீஸ்வரः சேஷேணார்த்தயுகேன சப்ரஹசனம் கௌரி சகீபிஸ்ததா சக்ரே தட்சிணவாமயோः வினிமயः வினிமயாதே அந்யோர்த்தநாரீஸ்வரः சேஷேணார்த்தயுகேன சப்ரஹசனம் கௌரி சகீபிஸ்ததா. இது ஒரு பக்கம் இது வரைக்கும் ஒரு பக்கம் இருக்கிறத பார்த்த உடனே கௌரி சகிகளாக இருந்திருக்கவாள்லாம் என்ன பண்ணா என்ன சக்கரே தட்சிண வாமயோகோ வினிமயாத்து அந்நா அர்த்தநாரீஸ்வரா ஒரு புது அர்த்தநாரீஸ்வரனை அவ உற்பத்தி பண்ணாலாம். அதாவது பொம்மை மாதிரி பிரதிமையை பண்ணா என்றெல்லாம் சொல்ற இப்படி ஒரு விஷயம். இது சுக்ரீவன் விஷயமாகவும் சொல்லலாம்னு சொல்லி ஒரு அர்த்தம் கல்வியில சொல்றேன். प्रतिपन्नवामदृष्टिस्तनैव कश्चित् समुन्नतोऽप्यधिकम्
पतनमधिगम्य समये परिहासरसावहोद्भवति சுக்ரீவன் தன்னால எந்த நிலையிலையும் வாலிய ஜெயிக்க முடியாது. வாலியோட சமாதானம் போலம்னாக்க வாலி ஒத்துக்க மாட்டேன்றான். எப்படி சமாதானமும் பண்ண முடியல, ஜெயிக்கவும் முடியல. ரிஷிமுக பர்வத்தத்துல ஓய்ந்துட்டு உட்கார்ந்து இருக்கேன். இந்த ரிஷிமுக பர்வத்தத்துல தான் இருந்தாகணும்ன்ற ஒரு நிலை. அப்போ ராமபிரானோட ஒரு நட்பு ஏற்படுறது. அந்த நட்பு ஏற்பட்டதுனால வாலியையும் வதம் பண்ணி ராஜ்யத்தை பெரும்படியான ஒரு பெரும் புகழ் அந்த சுக்ரீவனுக்கு ஏற்பட்டது. அப்படி சுக்ரீவனுக்கு அவ்வளவு பெரும் புகழ் ஏற்பட்டு இந்த வானர சமூகங்கள் எல்லாம் சுக்ரீவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அந்த கபிக்குலத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சப்பட்டவனாக ஆன சுக்ரீவன். ஆனா கூட பிரதிபன்ன வாம திருஷ்டி இவ்வளவு மிக உயர்ந்த ஒரு நிலையில இருந்தாருனாலும் கூட சமுன்னதோ அதிகம் சமுன்னதோபி பிரதிபன்ன வாம திருஷ்டி. அங்க இருக்கிற பெண் குரங்குகள்ல ஒரு பிரீத்தி, பெண்ணினால் ஏற்பட்ட சுகத்தை மனசுல நினைச்சிருந்து அந்த சுகானுபவம் பண்ணிக்கொண்டு சமயம்னா பிரதிஜை, ராமனுக்கு இந்த காலம் முடிஞ்ச உடனே மாறி காலம் முடிஞ்ச உடனே ராமனுக்கு சகாயம் பண்றேன்னு சொன்ன வார்த்தையை மீட்க. இப்படி வார்த்தையை மீட்டதுனால இதுக்கு காரணம் பிரதிபன்ன வாம திருஷ்டி. இந்த வாமன்றது கண்ணழகுடைய பெண்கள் இடத்துல போய் ஒரு பிரீத்தினால அந்த பெண்கள் இடத்துல போய் அழகுல மயங்கினதுனாலன்னு சொல்ற பதனமதிகம் சமயே. அதனால என்னாச்சு அப்படின்னா சமயே அந்த பூர்வ பிரதிநேதமான ஒரு நல்ல பதனம் அவன் மறந்து போயிட்டான். இப்ப தாமுக்கு மாரிக்காலம் முடிஞ்சிட்டு இனிமே ராமனுக்கு சகாயம் பண்ணணும், இனிமே நம்ம இருக்கக்கூடாது, கிருஷ்ணந்தையில் இருக்கக்கூடாது, நம்ம ராமர் எங்க போகணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாத போயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு, லக்ஷ்மணர் வரையத்தான் சொன்ன வரைய சங்குச்சித பந்தா ஏனவாலி பதோகதா போய் சொல்லுங்கடா சமய திட்ட சுக்ரீவா மாவாலி பச மன்வகாக பிரதிஜ பிரகாரம் நடந்துக்கோ. மாவாலி பச மன்வகாக வாலி போன வழியில நீயும் போகணும்னு நினைக்காத என்று சொல்றேன். அப்போ எல்லா குரங்குகளும் அந்த வானரங்கள்லாம் தெரிஞ்சு போயிட்டு இந்த சுக்ரீவனுக்கு என்ன பண்றது தெரியலையே, இப்படி பண்ணிட்டானேன்னு அந்த சுக்ரீவனை பத்தி அரசனா இருந்தாலும் கூட அந்த சாதாரண அந்த பிரஜைகள் இடத்துல கூட ஒரு கௌரவ குறவுன்றது ஏற்படும். ஆகையால பதவியில இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துகிறது இருக்க அதுதான் முக்கியம். நாம விபரீதமா கணக்கு நடந்துட்டோமானாக்க எல்லாராலையும் பரிகசிக்க தகுந்தவர்களாக நாம ஆயிடுவோம். இப்படி பட்டபா சுவாமி 15 அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சாட்சிருக்க. அவருடைய மேகா விலாசம்ன்றது நம்மளெல்லாம் சொல்ல தகுந்ததல்ல. அப்படி மகான்களுடைய அனுகிரக விசேஷத்தினால சுவாமி தேசிகனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம்தான், எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அகங்காரம் உபகாரம் கூடாது. அப்படி அகங்காரம் உபகாரத்தோட நாம கணக்கு இருந்தோம்னாக்க அதுவும் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா தன்னாலதான் எல்லாம் நடந்ததுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட கணக்கு இருந்தாருனாக்க கண்டிப்பா ஒரு விபரீதம் தான் ஏற்படும்.
எல்லாராலையும் பரிகசிக்க தகுந்த நிலை ஏற்படலாம். ஆகையால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம் ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும்ன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த தேசிகனும் தேவபெருமானம் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நமக்கு அகங்காரம் மௌகாரிகள் இல்லாமல் எம்பெருமானுடைய சங்கல்பம் எப்படியோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான நிலை நமக்கு ஏற்பட்டது. பிறராலே பரிகாரம் பண்ண போகக்கூடிய நிலை இல்லாமல் நம்மளை பெருமாள் வைக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிக்கணும். கவிதா கேட்க கல்யாண குணத்தால் வேதாந்த வேணுமா